ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் டீ எல்லாம் வச்சு குடிச்சதுக்கப்புறம் என்ன சமைக்கலாம்னு நானும் ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்து இடியாப்பம் வித்துக்கிட்டு வந்தாங்க. அதனால ஒரு 5 இடியாப்பமும் ஒரு புட்டு மட்டும் வாங்கிட்டோம். இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் கொடுத்துருந்தாங்க. இதை வச்சே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே மதியத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் சமைச்சு வச்சுட்டோம்லாம், மற்ற ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் அதிகமாக இருக்கு. நேற்று சண்டே அப்படின்றதுனால நான்வெஜ் எல்லாம் எடுத்து செஞ்சுருந்தோம். நாளைக்கு வேற விளக்கு போடணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நாளைக்கு விளக்கு ஈஸியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் பார்த்தேன், எல்லா காய்கறியுமே இருந்துச்சு. கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. சரி, வெஜிடபிள் குருமா செய்வோம், ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து போட்டு வெஜிடபிள் குருமா செஞ்சுட்டேன். பட்டாணி மட்டும் இல்லை, அதை மட்டும் போய் கடையில் வாங்கிட்டு வந்து சமைச்சு முடிச்சுட்டு மீதிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த vlogல பார்க்குறேன். பாய்.